தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையை. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. கேட்போமா? இன்னும் தேவை கிருபை தாருமே. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ஆண்டவரே. எங்களுடைய உதடுகள் உம்மை துதிக்கட்டும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற இவ்வேளையிலே எங்களை பரிசுத்தப்படுத்தின தேவனே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் பரிபூர்ணமாய் நிரப்புவதாக. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே. கேட்போமா? அதை காத்து கொள்ள கிருபை தாருமே. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுமே. நாம் கூடி ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற இந்த வேளையிலே
அவருடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கிறது. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழத்திற்குள் நம்மை கொண்டு சென்று அவருக்குள்ளாக மகிழ்ந்து திளைத்திருக்கும்படியாக ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதே கிருபை. ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் ஜெபித்திட, ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் ஜெபித்திட, ஜெபவரம் கிருபை தாருமே, ஜெபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இப்பொழுது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை. யாக்கோபை போல ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடே. Unless you bless me, I will not leave you, God. ஆண்டவரே, அவரை அண்டி பிடித்துக் கொள்ளுவோம். இந்த காலை நேரத்திலே அவருடைய புதிய கிருபை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. His grace, His abundant grace is fresh every morning. ரபா லக்கர துரனா ஷபா ரபா தர நம நம. எங்கள் நீதியினால் அல்ல, எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாயிருக்கிறதே. எங்களை ஈசோப்பினால் கழுவுவீராக. உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை மீட்டெடுத்தீரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீரே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மானம் தளர்ந்த நேரத்திலும் சரீர பலவீனத்திலும், மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. கரங்களை உயர்த்தி, மானம் தளர்ந்த நேரத்திலும். அநேகர் மனம் தளர்ந்து போய் உடாய்த்து போய் வந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உடாய்த்து போன ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன், தொய்ந்து போனவர்களை பலப்படுத்துகிற தேவன், உடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவன். சரீரத்தில் பலவீனத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் சொல்லுவோமா? போதுமேவும் கிருபை தாருமே. கரங்களை விரித்து அப்படியே போதுமேவும்
கிருபை தாருமே. ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும் நீர் என்று சொன்னீர். நாங்கள் சொல்லுவோமா? உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எங்களுக்கு போதும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்காரலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியும். அந்த திருப்தியில் நிலைத்திருக்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்கன் உரைத்த வாக்கின்படியே மனித அவதாரம் எடுத்து பிறந்தார். மோசையின் மூலமாக கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாண முறைமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய பெற்றோர் எருசலேம் தேவாலயத்திற்கு அவரை எடுத்து சென்றார்கள் பாலகனாக. அப்பொழுது சிமியோன் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவன் இஸ்ரவேலின் நம்பிக்கை வர காத்திருக்கிறவனாக இருந்தான். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருந்தார். ஆகவே அவளோடு அந்த முதிர் வயதிலும் காத்திருந்தான். எப்படியும் நான் இயேசுவை தேவகுமாரனை கண்ட பின்புதான் நான் என் உயிர் பிரியும் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து காத்திருந்தான். அவனுடைய நம்பிக்கை கெட்டு போகவில்லை. அவர்கள் தேவாலயத்திற்குள் நுழைந்தார்கள். குழந்தை இயேசுவை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு அந்த முதிர் வயதான சீமோன் சொன்னான், புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரீர் சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. நல்ல உற்சாகமா கையை தட்டி, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. பாடும்போதே அவருடைய மகிமை உங்களை நிரப்பும். உங்களுடைய பலவீனங்கள் கர்த்தர் பலனாய் மாற்றுவார். உங்களுடைய மனம் தளர்ந்த நிலைமையில் வந்திருக்கிற மனதை கர்த்தர் திடப்படுத்துவார். கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண். கொண்டாடும் விண்ணோர்கள் கோமான கையில் ஏந்தி கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. பெத்தேலிம் சத்திர முன்னணையில், பெத்தேலிம் சத்திர முன்னணையில் உற்றோருக்கு உயிர் தரும் உண்மையாம் என் இரட்சகனை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. தேவாதி தேவர்கள் தேவசேனை ஓயாது ஸ்தோத்தரிக்கும் ஒப்பு நிகரற்ற என் சர்வேஸ்வரனை நான் கண்டேன் என் கண் குளிர.
தேவாதி தேவனை தேவசேனை, தேவாதி தேவனை தேவசேனை, ஓயாது ஸ்தோத்தரிக்கும் ஒப்புனிகரற்றவனை கண்டே என் கண்குளிர, கர்த்தனை என்று கண்டே என் கண்குளிர. பாவேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை, பாவேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை, ஆவேந்தர் அடிதோழும் அன்பனை என் இன்பனை நான் கண்டே என் கண்குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. முத்தொழில் கர்த்தாவே, முன்னவனே, முதல்வனே, கர்த்தாதி கர்த்தனே, கருணையின் சமுத்திரமே, கருணை பிதாவே, தேவகுமாரனே, இயேசு ரட்சகனே, விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியே, கண்மணியே, உம்மை ஆராதிக்கிறேன். முத்தோளில் கர்த்தாவம் முன்னவனை, முத்தோளில் கர்த்தாவம் முன்னவனை, இத்தரை மீட்க என்னை நடத்தி முன்னவனை கண்டே என் கண்குளிர, கர்த்தனை என்று கண்டே என் கண்குளிர. மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை, மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை, விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை கண்டே என் கண்குளிர, கர்த்தனை என்று கண்டே என் கண்குளிர. நல்லா கைகளை தட்டி அப்படி கைகளில் ஏந்தி சிமியோன் ஆண்டவரை ஸ்தோத்தரித்த போது பிறகு சொன்னார், இப்பொழுது உமது அடியானை நீர் சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்று சொன்னார். ஒருவேளை நாம் இயேசு பாலகனை கைகளில் ஏந்தாமல் இருக்கலாம், ஒருவேளை இயேசு இரட்சகரை கண்களில் காணாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய மனக்கண்களை திறந்து அவரை காணும்படி எத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். சிமியோன் சொன்னார், என் கைகளில் ஏந்தினேன், அவர் சொன்ன வாக்கின்படியே இயேசு இரட்சகனை கண்டேன், இப்பொழுது நான் சமாதானமாய் நித்திரை செய்வேன், சமாதானமாய் உம்முடைய சமூகத்தில் வருவேன் என்று நாம் சொல்ல முடியும் அல்லவா? இயேசு இரட்சகனை நாம் கண்டோம். எத்தனை பேர் கண்டிருக்கீங்க? நல்லா கையை தட்டி இயேசு என்னும் இரட்சகரை நாம் கண்டோம் அல்லவா? தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், என்னை காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பக்கத்தில் சொல்கிறீங்களா? நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான். ஆமென். இந்த பாடலின் அடி எவ்வளவு அழகாய் பக்தர் எழுதியிருக்கிறார் பாருங்க. மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை, 4வது அடி 5வது அடி போடுங்க. மண்ணோர் இருள் போக்கும், மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை, விண்ணோரும், மண்ணோர்னா யாரு? நாம தான் மண்ணில் இருக்கிறவர்கள். நம்முடைய மன இருள் போக்குகிற மாமணியை, விண்ணோரும், தேவதூதர்கள்லாம் அவர் எப்போ அசைவார்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படித்தானே? அதை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையாக இருந்தார்கள். தேவதூதர்கள் இறங்கி வந்து அவரை துதித்தார்கள். விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை கண்டேன் என் கண்குளிர. பாடுவோமா? மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை, மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை, விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை கண்டே என் கண்குளிர, கர்த்தனை என்று கண்டே என் கண்குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டே என் கண்குளிர, கர்த்தனை என்று கண்டே என் கண்குளிர. தேவாதி தேவனை தேவசேனை, தேவாதி தேவனை தேவசேனை, ஓயாது ஸ்தோத்தரிக்கும் ஒப்புனிகரற்றவனை என் கண்குளிர, கர்த்தனை என்று கண்டே. ஓயாது
மாது ஸ்தோத்தரிக்கும் ஒப்புனிகரற்றவனை என் கண்கு நல்லா துதிப்போமா. என் கண் குளிர முத்தொழில் கர்த்தாவாம் முன்னவனை. முத்தொழில் என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், இதையெல்லாம் செய்கிற தேவன். முன்னவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இருந்தவர், காலங்களை கடந்தவர். அவர் இத்தரை மீட்க, இந்த தரை, இந்த உலகத்தை மீட்க என்னை நடத்தி வந்த மன்னவனை நான் கண்டேன் என் கண் குளிர. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. 6வது அடியில் படு. அண்டினோர்க்கு அன்பு உருவாம் ஆரணனை. அண்டினோர், அவரை அண்டினவர்களுக்கு எல்லாம் அன்பு தருகிற தேவன். பைபிளை எரிச்சவங்களோ கூட, எங்கே பைபிளை எரிச்சாங்களோ அங்கே பைபிள் காலேஜ் உண்டாயிருக்குது. ஆமென். அவரை, இயேசுவை மறுதலித்தவர்களை கூட, அவரை அவமானமாய் பேசினவர்களை கூட, பவுல் சவுலாக இருக்கும்போது இயேசுவின் மேல் பக்தி உள்ளவர்களை எல்லாம் அவர் தேடி தேடி போய் தேவாலயங்களுக்கு சென்று தேடி தேடி போய் வீடுகளுக்கு புகுந்து அவர்களை துன்பப்படுத்தினான். ஆனால் இயேசு அவனை சந்தித்தார். அவன் தமஸ்கு வீதியிலே இயேசுவை கண்டபோது அவன் கண்களை குருடாக்குகிற ஒரு ஒளியாக இயேசு அவனுக்கு தரிசனமானார். அவன் திகைத்து பிரமித்து போனான். ஆண்டவரே, நீர் யார் என்ற சூழ்நிலையிலே இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நம்ம ஆண்டவரை ஒருவேளை நம்ம வேற மாதிரி துன்பப்படுத்தாமல் இருக்கலாம். நம்முடைய பாவக்கரைகளால் நாம் அவரை துன்பப்படுத்தலாம். ஒரு போதகர், எனக்கு ஆவியானவர் நினைவுபடுத்துகிறதுனால் சொல்லுங்க, அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஒரு போதகர் தன் குடும்பத்தை விட்டு, போதகர் அல்ல, ஒரு மனிதன், அவர் போதகர் ஆவதற்கு முன்பாக தன் குடும்பத்தை விட்டு மனைவிக்கு துரோகம் செய்தபடியால், பிள்ளைகளுக்கு துரோகம் செய்தபடியினால் வீட்டிற்குள் போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு ஓட்டல் அறையிலே அவர் தங்கினார். வாடகைக்கு எடுத்து அந்த அறையிலே பார்த்தால் ஹோலி பைபிள் என்று அங்கு பார்க்கிறார். முழு வேதாகமத்தை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர எரிச்சல். தூக்கி எறிகிறார். அப்படியே தூக்கி எறியப்பட்ட வேத வார்த்தை திறந்து விழுகிறது. அந்த கதவுல பட்டு எடுத்து பார்க்கிறார். அதில் என்ன வார்த்தை? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். குடும்பத்தோடு சென்று இன்றைக்கு அவர் மிகப்பெரிய போதகராக அநேகரை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அண்டினோர்க்கு அன்பு உருவாம் ஆரணனை. ஆரணம்னா மாலை, அப்படி மாலையாக அவரை அணிவிக்கலாம் போல. அண்டினோர்க்கு அன்புருவாம் ஆரணனை கண்டோர்கள் களி தீர்க்கும் களி பாவம் அப்படி கலிகாலம் அப்படிம்பாங்க. அப்படிதானே? கலிகாலம் என்ன களியாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வல்லமை என் பெருமான் இயேசுவுக்கு உண்டு. நல்லா கையை தட்டி அவரை கண்டோர்கள் இயேசுவை அப்படியே நேரில் அப்படியே பார்க்கணுன்ட்டு இல்லை, ஆவியிலே அவரை நம்மை தொடுக்கிற எத்தனை பேரை தொட்டிருக்க? நம்ம தொட்டதுனால தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம். அப்படி தானே? கண்டோர்கள் களி தீர்க்கும் காரணனை, அதற்கு எல்லாம் காரண கர்த்தா யாரு? இயேசு. அவருடைய இரத்தம் பூரணனை. பூரணனா பூரணமாயிருப்போம், அவரிடத்தில் குறையில்லை. பாடுவோமா? அண்டினோர் கண்புருவம் ஆரணனை, அண்டினோர் கண்புருவம் ஆரணனை, கண்டோர்கள் களி தீர்க்கும் காரணனை பூரணனை கண்டே என் கண் குளிர, கர்த்தனை இன்று கண்டே என் கண் குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டே என் கண் குளிர, கர்த்தனை இன்று கண்டே என் கண் குளிர. பெத்தலேம் சத்திரமுன்னணையில், பெத்தலேம் சத்திரமுன்னணையில் உற்றோரு குயிர் தரும் உண்மையாம் என்ற ரட்சகனை கண்டே என் கண் குளிர, கர்த்தனை இன்று கண்டே என் கண் குளிர. நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. அவர்தான், கிறிஸ்துதான் நமக்கு என்ன அஸ்திபாரம். ஒரு கட்டடத்துடைய அஸ்திபாரம் எவ்வளவு ஆழமாக இருக்குதோ அவ்வளவு உயரமாக அந்த கட்டடம் எழும்பும்.
சில இடத்துல அஸ்திபாரம் போடாமல் உடனே கட்டிடுவாங்க, ஆழமாக போடாமல். பெருமழை பொழிந்து காற்று அடிக்கும், புயல் அடிக்கும் போது அந்த கட்டடம் இடிந்து போகும். இது இயேசுதாமே அவர் வாயிலே சொன்னது. அப்படி என்றால் நம்ம அஸ்திபாரம் எதை மேலே இருக்கணும்? கிறிஸ்துவின் மேலே. கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் மட்டும் எழுப்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கை. சில பேர் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தால் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். பிரச்சனை போராட்டம் வந்தால் ஆண்டவர் விட்டு விளைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு அர்த்தம். நமக்கு பில்டிங் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குதா? நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அப்படியா? அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அந்த கிறிஸ்துவாகிய கன்மலை மேலே அஸ்திபாரம் போடுவோம். பரலோகம் வரை நம்மை கொண்டு சேர்க்க அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. பாடுவோம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சக்கல அதுரல் அபர் அதுரன மனமரமா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் உம்முடைய வல்லமை விளங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிடு. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும். வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. பாடுவோம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன். என்னையும் படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன். என்னையும் படைத்திட்டேன் அவர் கரத்தில்.
முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. நல்ல கையை தட்டி உற்சாகமாக, நாங்கள் நம்புகிற கன்மலையே. யோபுவுக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்க, நல்லா வாழ்ந்திருந்தார். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நம்ம ஊரில் வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு ஒரு கேலியாக சொல்லுவார்கள். அப்படி சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே. என் பாதங்களை நெய்யால் கழுவினேன். நெய்னா நெய் கிடையாது, ஆங்கிலத்தில் க்ரீம்னு போட்டிருக்கு. க்ரீமை வச்சு, க்ரீமில் நம்ம ஃபேஸ்லலாம் பாடியெலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி க்ரீம். அப்படி விலை உயர்ந்த க்ரீமை வச்சு அவர் பாதங்கள்லாம் அப்படியே அவ்வளவு செல்வந்தனாக அவர் இருந்தார். அப்படி இருந்தவர். அவர் ரோட்டில் போனால் இளைஞர்லாம் பயந்து எந்திரிச்சு நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமையாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் யாரும் அவர் கிட்ட போக முடியாதபடி அவருடைய சரீரத்தில் அவ்வளவு உபாதைகள், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு என்ன சொன்னார்? என்னைய கைவிட்டுட்டாரே ஆண்டவரே, நான் அவருக்கு எவ்வளவு உண்மையாக இருந்தேன். அவருடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி அவர்களுக்காக பலி செலுத்தி அவர்களுக்காக பாவ நிவாரணம் செய்கிற அளவுக்கு ஒரு பரிசுத்தனாய் வாழ்ந்த அந்த உத்தமனும் சன்மார்க்கனும் பூமியில் அவனைப் போல ஒருவனும் இல்லை என்று இயேசு என்று தேவன் சாட்சி கொடுத்த அந்த யோபு, அவர் மறுதளிக்கவே இல்லை. கடைசி வரை மறுதளிக்கலை. அதற்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஒரு வியாதின்னு ஒன்று வந்தால் தான் தெரியும் யாரெல்லாம் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. அது தீராத வியாதி வரும்போது தான் தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையிலும் யோபு சொன்னார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு தெரியும். ஐ நோ நான் விசுவாசிக்க யாருன்னு தெரியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? செத்து போன தெய்வம் அல்ல, உயிரோடு இருக்கிற தெய்வம். அவர் கடைசி நாளில் பூமியில் வந்து நிற்பார் என்பதை நான் அறிவேன். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்கினார். அதிகாரத்தில் யோபு 1 எத்தனை ஒட்டகம் இருந்துச்சோ அப்படியே 2ஆல பெருக்குனா எத்தனை மாடு இருந்துச்சோ 2ஆல பெருக்குனா எத்தனை, அப்படியே 42வது அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்து யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க கைகளை தட்டி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அடுத்த பாட்டு. அப்படி அவர் மகிமையை காணணும்னா அவருடைய விசுவாசத்தில் அவருக்குள்ள நாம் நிற்கணும். பக்கத்தில் சொல்லி நிற்கணும். ஆமென், ஹல்லேலூயா. புயல் அடிக்கும், காற்றடிக்கும், எல்லாம் பிடுங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்குள்ள நாம் நிற்கணும். எதில் நிற்கணும்? அவர் வார்த்தையில் நிற்கணும். அவர் வார்த்தையில் நிற்கும்போது அவருடைய பிரசன்னம் நம்ம நிரப்பும். அவருடைய பிரசன்னம் இருக்கும்போது அவருடைய கிருபை நம்ம மேலே தங்கும். நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். வார்த்தையிலே சொல்லுங்க, பிரசன்னத்திலே, அதிலே தான் மகிமையிலே நான் நிற்கின்றேன். அப்படி நிற்கும்போது நம்மை விட்டு விலகாது அவர் கிருபை, நம்மை விட்டு விலகாது
அவர் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். என்னை விட்டு விலகாது உம் கிருபை, என்னை விட்டு விலகாது உம் கிருபை, என்னை விட்டு விலகாத உம் கிருபை, என்னை விட்டு விலகாத உம் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். துக்க நேரத்திலே, சோர்ந்த வேளையிலே உடைந்து போனவனை உயர்த்தி மகிழ்ந்தீரே. துக்க நேரத்திலே, சோர்ந்த வேளையிலே உடைந்து போன என்னை உயர்த்தி மகிழ்ந்தீரே. என்னை விட்டு விலகாதவும் கிருபையோ, என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபையோ, என்னை விட்டு விலகாதவும் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். வார்த்தையிலே, பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த வேளையிலே கை தூக்கி எடுத்து என்னை வாழ வைத்தீரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த வேளையிலே கை தூக்கி எடுத்து என்னை வாழ வைத்தீரே. என்னை விட்டு விலகாதவும் கிருபையோ, என்னை விட்டு விலகாதவும் கிருபை. நம்மை விட்டு விலகாத அவர் கிருபை, நம்மை விட்டு விலகாத அவர் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே. வியாதி நேரத்திலே, தனிமையின் பாதையிலே விழுந்து போனவனை தேற்றி அணைத்தீரே. வியாதி நேரத்திலே, தனிமையின் பாதையிலே விழுந்து போன என்னை தேற்றி அணைத்தீரே. என்னை விட்டு விலகாதவும் கிருபையோ, என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, ஆமாண்டவரே, மகிமையிலே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும், நேசித்தோர் எதிர்த்தாலும் நீர் என்னை உயர்த்தினீரே. தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை வெறுத்தாலும், நேசித்தோர் எதிர்த்தாலும் நீர் என்னை உயர்த்தினீரே. என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை. ஓ, என்னை விட்டு விலகாதவும் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். என்னை விட்டு விலகாதவும் கிருபை,
என்னை விட்டு விலகாது, நம்மை விட்டு விலகாது அவர் கிருபை, நம்மை விட்டு விலகாது அவர் கிருபை. அப்படியே என்னை விட்டு எழுந்து நின்று உம் கிருபை, என்னை விட்டு விலகாது உம் கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு வில மரதூரால் அபால. நீங்க வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண 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 எல்லா தடைகள், எரிகோவின் தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இடிந்து விழுகிறது. ரிபா தர லக்கர தூரன ஷபா ரபா தர நமன மர தூர லபா லபா ரபா. அவருடைய கிருபை பெருகும் போது ரிபா லபா லபா ரதரன கர தூரணி ஷபா ரபா தர நம நம ரபா ரிபா ரக்கல தூரணி ஷபா ரபா தர நம நம ரபா. ஒவ்வொருவரையும் ரபா லக்கர தூரணி ஷபா ரபா த ஒவ்வொருவரையும் தொடுகிறார் பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொருடைய ஆவியும் உயிர்ப்பிப்பீராக. தீர லக்கர தூரணி ஷக்கர தூரண நம நம ரபா ஷிக்கலா தூரணி. சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. சொல்லுங்க, நான் கம்பீரித்து பாடுவேன். கம்பீரித்து பாடுறதுன்னா என்ன? கம்பீரினா ஷவுட் வித் ஜாய் என்று அர்த்தமாம். அப்படின்னா மகிழ்ச்சியோடு சத்தமிட்டு பாடுவது. சந்தோஷமா கைகளை தட்டி சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். உனக்காய் மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சியோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. சேர்ந்து சியோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே கனமே மகிமை செலுத்து அவருக்கு. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமே அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமே அல்லேலூயா. உனக்காய் மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சியோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. சேர்ந்து சியோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமே அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமே அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. சியோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. சியோனே
கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமே அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், அல்லேலூயா. சுத்த திருச்சபையே பறை சாற்றிடு நற்செய்தியை பாடுவோம். சுத்த திருச்சபையே பறை சாற்றிடு நற்செய்தியை, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சீயோனே. கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. கரங்களை உயர்த்தி சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமே அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமே அல்லேலூயா. நம்பிக்கை உள்ள நல்ல, நம்பிக்கை உள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கம் இதுவே. நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம், சீயோனே கெம்பீரி. நம்பிக்கை உள்ள வல்ல, வல்லமை உள்ள, நம்பிக்கை தருகிற ஜீவனுள்ள நல்ல மார்க்கம் எது? கிறிஸ்து நமக்கு காட்டின மார்க்கம். அது என்ன? அந்த மார்க்கத்தின் நம்பிக்கையின் முடிவு என்ன? நாமும் ஒரு நாள் உயிர்த்து என்றென்றும் உள்ள சதா காலமும் நம் கர்த்தரை சேருவோம். கரங்களை தட்டி நம்பிக்கையோடு அந்த அடியை பாடப்போகிறோம். பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நம்பிக்கை உள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கம் இதுவே. நம்பிக்கை உள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கம் இதுவே. நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம், சீயோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. சீயோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே மகிமை செலுத்து. நல்லா துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. நல்ல கம்பீரமாக என் மீட்பர் உயிரோ சபையே, ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோ என்னோடு சேர்ந்து ஆமென் அல்லேலூயா. சீயோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. சீயோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. என் மீட்பர் உயிரோடு இருக்கு. கரங்களை உயர், ஆமென். நல்லா கை அசைத்து இங்கே சொல்லும் போதே என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு துதி கன மகிமை செலுத்துவோம். சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இன்னும் ஒரு தருணத்தை தந்தீர்.
எங்கள் சோர்வுகளை, பலவீனங்களை மாற்றினீர். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருப்பதற்காக, எங்கள் இருதயத்தில் நீர் வாசமாய் இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் துதி, கனம், மகிமை செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அறிமுக வார்த்தைகளாக இவ்வளவு சொல்லுவார் என்று தெரிந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் எழுதி கொடுத்திருப்பேன். எங்களுக்கு அருமையான பிள்ளை அலெக்ஸ், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவர்களோடு இன்றைக்கு இருப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த கால வேளையில் பெத்லஹேமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்மஸ் நாட்களாக இருக்கிறபடினாலே பெத்லஹேமின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் எவ்வளோ நேரம் போகலாம்? 9:15 வரைக்கும் போகலாமா? போகலாம் தானே? ஓகே. அப்போது பெத்லஹேமின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ரூத் புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ரூத் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமத்தை பேப்பரில் உள்ள புஸ்தகத்திலே எடுங்கள். ஃபோனில் உள்ள புஸ்தகத்தை சர்ச்சுக்குள்ளே பயன்படுத்த வேண்டாம், மற்றபடி பயன்படுத்தலாம். மற்றபடி செல்ஃபோனில் நீங்கள் வெளியே இருக்கும்போது அதை வாசிக்கும்போது நல்லா தான் இருக்கும். பஸ்ஸில் போகும்போது கேட்டுக்கிட்டே போகலாம். வீட்டில் இருக்கும்போதும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத நேரத்தில் நீங்கள் செல்ஃபோனில் வேதாகமத்தை வாசிக்கிறது ஒன்றும் தப்பல்ல. எனவே ரூத் புஸ்தகம், இந்த ரூத் புஸ்தகம் எல்லா மாமியாரும் வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம், எல்லா மருமகளும் வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். ரொம்ப சூப்பர் புஸ்தகம், பார்த்துக்கிடுங்க. சூப்பர் புஸ்தகம், எல்லா மாமியாரும் வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். இதில் நகோமி என்கிறதான ஒரு நல்ல மாமியாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்துங்கிறதான ஒரு நல்ல மருமகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலது கிண்டிக்கிட்டே கிடக்குது, ஏன்னா தெரிய மாட்டேங்குது. ரூத் எங்கே இருக்குன்னே தெரியாது. ரூத் எங்கே, இன்னும் விவரமானவர்கள் சிலர் அட்டவணைக்கு போய்விட்டார்கள். நேர அட்டவணையில் போய் அங்கே கரெக்டாக திரும்ப வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ரூட்டு சரி ஆயிரும், உங்கள் ரூட்டு சரி ஆயிரும். சிலர் அட்டவணைக்கு போகிறார்கள், பழைய பைபிளாக இருக்கிறதுனால அட்டவணை இல்லாத பைபிளாக இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அட்டவணையோடு சேர்ந்து ஆதியாகமும் சிலர் பைபிளில் இல்லை. ஆதியாகமும் நாம் எங்கேருந்து வந்தோன்றதை சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம எங்கே போகிறோன்றதை சொல்லுது. சிலருடைய பைபிளில் ஆதியாகமும் கிடையாது, வெளிப்படுத்தின விசேஷம் தெரியாது. எங்கே போறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்தீங்க பாருங்கள், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூட்டு கரெக்டாக இருக்குது. இங்கே வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஆலயமோ பேதுரு ஆலயமோ நம்ம ஒருவரும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நம்ம ஊரில் தான் இந்த மாமியார் மருமக பிரச்சனை இருக்குது, பார்த்துக்கிடுங்க. நானும் தேடி பார்த்தேன். மாமியார் மருமக பிரச்சனை என்ன விஷயமோ தெரியாது. பில்லி சூனியம் வச்சுவிட்டானோ இந்தியாவுக்கு முழுவதுக்குமா சேர்ந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாமியாரை பற்றி உள்ளதான காரியங்கள் அமெரிக்காவில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். நான் படிக்கும்போது அங்கே கேட்டேன், ஏய் உங்கள் ஊரில் என்னப்பா? அவன் சொன்னான், எங்கள் ஊரில் மாமியார் மருமக பிரச்சனை கிடையாது, மாமியார் மருமகன் பிரச்சனை எங்கள் ஊரில். அடப்பாவி, அது விசேஷமாக இருக்க. நம்ம ஊரில் மாமியார் மருமகனுக்கு சோத்துக்குள்ளே முட்டையை அமுக்கி வச்செல்லாம் கொடுப்பாங்க. மக நல்லா இருக்கட்டும்னு சொல்கிறேன் இதில் என்ன. அப்போ அவன் சொன்னான், உனக்கு தெரியுமா பேதுரு ஏன் இயேசுவை மறுதலித்தான் தெரியுமா? ஓகே சொல்லு, நீ சொல்லு, நானும் பிரசங்கியார் நீனும் பிரசங்கியார் சொல்லு. அவன் சொன்னான், பேதுருவின் மாமியாரை இயேசு சுகமாக்கினபடினாலே அந்த வன்மத்தை தீர்த்து கொள்ளும்படி அவன் எப்பா ஒன்றை மாதிரி மூளை உள்ளவனை நான் உலகத்திலேயே பார்த்ததே கிடையாதப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படித்தான் ஒரு
மாமியார் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே மகா வீட்டில் போய் இருந்தாங்களாம் உதவி செய்கிறதுக்காக. உதவி செய்ய இருந்தபோது இந்த மாமியார் ரொம்ப ஒரு மட்டமான லாங்குவேஜில் சொன்னால் ஒரு லொள்ளு, ரொம்ப மோசமான லேடி. இந்த பிள்ளைகளை தனியாக இருக்க விடாது. அப்போது தனியாக இருக்க விடாது. அதனால் மாலுக்கு போனால் மாலுக்கு போகும், கடைக்கு போனால் கடைக்கு போகும், பீச்சுக்கு போனால் பீச்சுக்கு போகும். இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இந்த மாமியார் திரும்ப நம்மளை குழப்பிட்டு கிடக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு நாள் இவங்க இல்லாமல் ஒரு இடத்துக்கு ஒரு டூர் பிளான் பண்ணாங்க. ஹோலி லேண்ட், இஸ்ரேலுக்கு போயிட்டு வருவோம். எருசலேம்லாம் பார்த்துக்கிட்டு சர்ச் ஆஃப் த நேட்டிவிட்டி, இந்த இயேசு பிறந்த இடம் எல்லாம் பார்த்துட்டு வருவோன்ட்டு இவங்க பிளான் பண்ணி இந்த அம்மாட்ட சொல்லலை, போயிட்டாங்க. போய் ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க. இந்த அம்மா பெட்டியை தூக்கிட்டு வர்றது. நீங்கள் எங்கே போறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீங்கள் போகிறதாக கேள்விப்பட்டேன், ட்ராவல் ஏஜென்ட் சொன்னார், அதனால் நான் டிக்கெட் எடுத்துட்டேன், சரி அப்புறம் வாங்கன்ட்டு போயிருக்கிறாங்க. 2-3 நாள் ஹோலி லேண்டில் அவங்க டூர் போய் வரும்போது இந்த அம்மாவுக்கு சளி பிடிச்சி, ரொம்ப கவனமாக இருங்க எல்லாரும், சளி பிடிச்சி நிமோனியா காய்ச்சல் வந்து அந்த அம்மா செத்து போச்சு. இது கதை. அப்போ செத்து போன உடனே அந்த ஊரில் உள்ள ஃபியூனரல் அண்டர்டேக்கர்ஸ், செத்தவங்களை புதைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கம்பெனியில் போய் கேட்டாங்களாம், எங்கள் மாமியார் இறந்து போனாங்க, என்ன பண்ணுறது? அப்போ அவன் சொன்னான்னா, இங்கேயே புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், $500 கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது இவங்க கேட்டாங்களாம், நாங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு போனால் எவ்வளோ ஆகும்? இது அமெரிக்காவில் நடந்தது. அமெரிக்காவுக்கு கொண்டு போனால் எவ்வளோ? $5000 ஆகும். பேக் பண்ணி ஃப்ளைட்டில் போய் பிறகு திரும்பவும் புருஷன் மனைவி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்களாம், எங்களுக்கு பேக் பண்ணி எனக்கு கொடுங்க, நாங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு போயிடுறோம். அவன் சொன்னாலே பைத்தியக்காரங்களா, இந்த ஊரில் புதைச்சா $500, அங்கே கொண்டு போனால் $5000. அவங்க சொன்னாங்களா, ஏற்கனவே இங்கே புதைச்ச ஒரு ஆள் 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி வந்தாராம். நாங்கள் we do not want to take a chance. இங்கே புதைச்சிக்கிட்டு திரும்ப அது இது மாமியார் ஜோக்கு. எடுத்துட்டீங்களா? அதுக்காக தான் இந்த கேப்பை கொடுத்து சேர்ந்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமலைக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். இவர்கள் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனை இழந்து தனித்தவள் ஆனாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பெத்லகேம் என்கிறதான ஒரு ஊர். அவர்கள் மோவாபுக்கு போனார்கள். பஞ்சம் வந்த ஒரு காலம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலம். இந்த ரூத் புஸ்தகத்தில் மொத்தம் 4 சாப்டர்ஸ் தான் இருக்குதுங்க. நேற்று நான் படுக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய கொஞ்சம் களைப்பாக இருந்தது. அதனால் என்னுடைய செல்ஃபோனில் இந்த ரூத் புஸ்தகத்தை திறந்து வச்சுட்டு 4 அதிகாரங்களையும் இனிமையாக கேட்டுக்கிட்டு படுத்தேன். அது பாட்டில் ஆடியோ பைபிளில் அழகாக சொல்லுது.
கேட்டுப்படாது. ரொம்ப நல்லா இருந்தது, மனசுக்கு நல்லா இருந்தது. அதனால் இன்றைக்கி காரில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அதுக்காக பைக்கில் போகும்போது கேட்டுட்டு போகாதுங்க. எங்கனையாவது எவனாவது இடிச்சிருவான். எல்போர்டு போட்டுட்டு பொம்பளை பிள்ளைகள்லாம் நிறைய கார் ஓட்டுது, கொஞ்சம் கவனமாக போங்க, சரியா? ஆக அந்த 4 அதிகாரம் தான் இருக்குது பாருங்கள். முதல் அதிகாரம் அந்த மோவாப் என்கிறதான தேசத்திலே நடக்கிற விவரம். முதல் அதிகாரம் சாப்டர் 1. அந்த மோவாப் தேசம் என்று சொல்லுவது இன்றைக்கு உள்ளதான த கண்ட்ரி ஆஃப் ஜோர்டன், யோர்தான் தேசம் என்று இன்றைக்கு சொல்லுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அன்றைக்கு உள்ளதான மோவாப். 2வது அதிகாரம் பெத்லெகேமில் நடக்குது. பெத்லெகேமில் ஒரு வயலில் அப்போது வார்கோதுமை போட்டிருக்கிறாங்க. பார்லி கோதுமை தரம் 1, வார்கோதுமை தரம் 2. இங்கே ஒரு பையன் இருக்கிறார், அவனிடத்துல 2 வார்கோதுமை அப்பம். ஏழை பையன், அவன் தான் பத்திரமா கொண்டு வந்திருக்கான். பணக்கார பிள்ளைகளாம் நல்லா தின்னு குண்டாகி போச்சு, இவன் சாப்பிடாமல் வச்சுருக்கிறான். அப்போ வார்கோதுமை முதலாவது விளையும், ஆப்பிடைசர், முதலாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது. அதுக்கு பிறகு 2வது தரம் உள்ளதான கோதுமை விளையும். இப்போ கிறிஸ்தவர்கள் ஆப்பிடைசர் மாதிரி வார்கோதுமை மாதிரி நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். கோதுமை விளைச்சல் இனிதான் வரப்போகுது நம்முடைய தேசத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போது 2வது அதிகாரம் முழுவதும் வார்கோதுமை வயல் விளைந்து இருக்கிறது, அது அறுக்கிறதான அந்த வயலிலே நடக்கிற சம்பவங்கள். 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது அந்த வார்கோதுமையை தூற்றுவான் போவாஸ் என்பவன். அந்த களத்திலே நடக்கிறது. அந்த களத்தில் த்ரெஷிங் ஃப்ளோர் என்று சொல்லுவோம். அந்த களத்திலே அவன் வார்கோதுமை தூற்றுகிறதான இடத்திலே நடக்கிற விவரங்கள். 4வது அதிகாரம் பெத்லெகேமில் உள்ளதான அந்த ஒலிமுக வாசல். யாருமே நோட்ஸ் எழுத மாட்டீங்களோ? உங்கள் ஊரில் அந்த பழக்கம் கிடையாதோ? நீங்கள் அப்படியே மெஷின்லேயே போவீங்க. அதுக்கும் ட்ரம்ப் ஒரு செக்கு வச்சுட்டாரு பாருங்க. நீங்கள் எல்லாம் ஜோமன்னா எல்லா வணிகமும் சரியாக நடக்கும், இந்த ஊர் செழிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லோரும் ஒரு சின்ன நோட் பேடு வாங்குங்க. நோட் பேடு வச்சு எழுதாதவங்க அது ரொம்ப பேடு, கேட்டீங்களா? அதனால் ஒரு நோட் பேடு வச்சு ஒரு குறிப்பு எழுதுறதுக்கு பாருங்கள். ஓசியில் யாராவது டைரி கொடுப்பாங்களான்னு சொல்லி அதை பார்க்காதுங்க, நீங்கள் வாங்கி எழுதி வைங்க, ரொம்ப பிரயோஜனப்படும். 4வது அதிகாரம் பெத்லெகேமில் உள்ளதான ஒலிமுக வாசலிலே நடக்கிறது. ஒலிமுக வாசல்னால் பழைய தமிழ் சிட்டி கேட் என்று சொல்லுகிறோம். திருப்பூரில் என்ற ஆன உடனே இந்த நம்ம திருப்பூர் அப்படி போட்டிருக்கு இல்லையா, அப்படி உள்ளதான அந்த சிட்டி கேட்டில் பட்டணத்தின் வாசலில் நடக்கிற விவரங்கள். 1வது அதிகாரம் மோவாபில் நடக்குது, 2வது அதிகாரம் பெத்லெகேமில் உள்ள வயலில் நடக்குது, 3வது அதிகாரம் களத்தில் நடக்குது பெத்லெகேமில், 4வது அதிகாரம் அந்த ஒலிமுக வாசலில் நடக்கிறது. இந்த 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறதான சமயத்தில் அழுது கொண்டிருக்கிற நாம் அங்கே பார்க்கும்போது நாம் அப்படி பார்க்குறோம். அங்கே மோவாபிலே உள்ளதான ரூத்ஸ், அங்கே அழுது கொண்டிருக்கிறதான ஒரு ரூத்தை பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறதான ரூத்தை பார்க்குறோம். 3வது அதிகாரத்தில் வேலை செய்கிறதான திரும்ப காத்திருக்கிறதான ரூத்தை பார்க்குறோம். 4வது அதிகாரத்தில் கல்யாணம் பண்ணுகிறதான ரூத்தை பார்க்குறோம். தெளிவாக சொல்லலாம், 2 மணி நேரம் தந்தால் நான் நின்று நிதானமாக நிறைய பேசுவேன், டைம் இல்லை, சரியா? இன்னொரு முறை பேசுவோம். ஆக திரும்ப இந்த பெத்லெகேமில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், பெத்லெகேமில் ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சி என்ன ஆட்சின்னு சொன்னால், நியாயாதிபதிகள் ஆட்சி செய்கிறாங்க. நியாயாதிபதிகள் ஆட்சி செய்கிறதான ஒரு காலம். அந்த கடைசி வசனத்தை பாருங்கள், அதுக்கு முந்தின வசனம், ரூத்து புஸ்தகத்துக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். அந்நாட்களிலே, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம், அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்தான். எனவே இங்கே திரும்ப 1வது வசனத்தை பாருங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பெத்லெகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பெத்லெகேம் என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு பெயர் எப்ராத்தா. எப்ராத்தா என்று சொன்னால் மிகுதியாக இருக்கிற ஒரு ஊர், செழிப்பு உள்ள ஊர், சிட்டி ஆஃப் அபண்டன்ஸ், கனி உள்ள ஊர், அந்த ஃப்ரூட்ஃபுல் சிட்டி என்று சொல்லலாம். அல்லது இன்னும் ஒரு வார்த்தையில் சொன்னால்
அப்பத்தின் வீடு. அந்த காலத்தில் தமிழில் படைத்திருக்கிறோம். சோழ நாடு சோறு உடைத்து என்று தஞ்சாவூரை பற்றி சொல்லுவார்கள். டெல்டா ஏரியா. அப்போ அவ்வளவு செழிப்பு, எப்பவும் பஞ்சம் இருக்காது, நல்ல சாப்பாடு கிடைக்கும். இதை அரேபியர்கள் சொல்லும்போது அவங்க கறி சாப்பிட்றதுனால இறைச்சியின் ஊர், அப்படி சிட்டி ஆஃப் மீட் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த பெத்லகேம் எருசலேமிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்குது. அன்றைக்கு ரூத் வாழ்ந்த காலத்தில் ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்க. இன்றைக்கு ஒரு 26,000 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். 15,000 26,000 பேர் அந்த ஊரில் இருப்பாங்க. தாவீது உடைய குடும்பம் இங்கே தான் இருந்தது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது இந்த பெத்லகேமில் தான் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆசகேல் என்பவன் இங்கே தான் பிறந்தான். இயேசு இந்த ஊரில் தான் பிறந்தார். பாருங்க, இயேசு இந்த ஊரில் தான், இந்த பெத்லகேமில் தான் பிறந்தார். ஆக ரூத் இந்த பெத்லகேமுக்கு வந்து போவாசை சந்தித்தாள், திருமணம் செய்தாள். அந்த பெத்லகேம் எருசலேமுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு டச் இருக்கும். எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு பலிகளை கொண்டு செல்லுகிறதான ஆட்கள், பலியாடுகளை கொண்டு போகிறவருடைய ஆடுகளெல்லாம் இந்த பெத்லகேமில் வைத்து தான் பாதுகாக்கப்படும். இந்த பெத்லகேமில் தான் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார். பொதுவான ஆடு கிடையாது, பலி ஆடுகளை தான் அங்கே வச்சுருந்தாங்க. பலி ஆடுகளை தான் அங்கே வச்சுருந்தாங்க. எந்த ஆடு பலியாக செலுத்தப்படுமோ அந்த ஆடை நீட்டாக அப்படியே துணியை வச்சு சுற்றி எந்த பழுதுமே காணப்படாதபடிக்கு ரொம்ப பத்திரமாக வச்சுருப்பாங்களாம். அதே மாதிரி தான் பலியாக போகிறதான உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவையும் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருந்தார்கள். இதெல்லாம் அந்த யூதர்கள் வாசிக்கும்போது, இஸ்ரவேலர்கள் வாசிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப விளக்கமாக விளங்கும். ஆடு தேவ ஆட்டுக்குட்டி என்பது தெளிவாக விளங்கும். பெத்லகேமில் எப்போதுமே இந்த லேவியர் ஆசாரியர் போகிற கூட்டத்தை பார்க்கலாம். பெத்லகேமுக்கு அந்த எருசலேமுக்கு வருஷத்துக்கு 3 தடவை திருவிழாவுக்கு போகணும், பண்டிகைக்கு போகணும். அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு போவாங்க, அங்கே பஸ்கா பண்டிகைக்கு போவாங்க, கூடார பண்டிகைக்கு போவாங்க. போகிற கூட்டம் துப்பு 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 துப்புன்னு எக்கச்சக்கமாக போகும். பழனிக்கு போகிற கூட்டம் நமக்கு எக்கச்சக்கமாக போகுது பார்த்தீங்களா? இப்போ சபரிமலைக்கு போகிற கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் போகுது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கே எருசலேமுக்கு போகிற கூட்டம் எப்போதுமே போய்கிட்டே இருக்கும். அதனால பெத்லகேம் பாதைக்கு போவாங்க. பெத்லகேம் எப்போதும் திருவிழா கோலம். மதுரை மாதிரின்னு வச்சுடுங்களேன். மதுரையில் எப்போதுமே திருவிழா கோலம் தான், எப்போதும் திருவிழா கோலம் தான். அது காலையில் பைபிள் காலேஜில் நான் டீனாக இருந்தபோது உள்ளே இருந்தேன். அப்போது காலையில் 5 மணிக்கு ஒரு பாட்டு போடுவோம். அந்த பாட்டு போட்டால் அதை மைக்கில் சொல்லாமல் கீழே சத்தத்தை குறைச்சி சொல்கிறேன், சட்டி சுட்டதடா அப்படின்னு ஒரு பாட்டை போடும். இப்படி போட்டான்னா எங்களுக்கு விளங்கிட்டு இன்னைக்கு போச்சு, கிளாஸு போச்சுது, டீச் பண்ண முடியாது. யாரோ செத்து போனாங்க. உடனே அதிலிருந்து பாட்டு போட தொடர்ந்து போட 9 மணிக்கு திரும்ப மைக் வச்சு ஆரம்பிப்பான். என்ன பார்த்தா ஆத்தா போயிட்டியே மதுரைக்காரங்க இருந்தால் அவங்களுக்கு தெரியும், செம்ம பாட்டாக இருக்கும். அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் அங்கே அந்த பாடை கட்ட அது கட்ட பல்லக்கில் கட்ட எல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. சாயங்காலம் பைபிள் காலேஜில் இது பின்னால் நடக்கிறது, பைபிள் காலேஜுக்கு பின்னால் நடக்கிறது. பைபிள் காலேஜில் முன்னால் பைபாஸ் ரோட்டில் அந்த பாடை போகும்போது அந்த நீட்டாக அடிக்கிறீங்க தம்பி, எப்படித்தான் உங்களால் இப்படி செய்ய முடியுதோ எனக்கு வராது. நான் பக்கத்தில் உள்ளவங்களை அடித்து போடுவேன். என்ன அழகாக ஒரு காதும் கேட்காம ஒன்றும் கேட்காம டக்குன்னு அடிக்கிறாப்ப வெளியிருந்து கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே இருந்தாலும் என் கவனம் முழுவதும் இங்கே தான் இருந்தது, போன ஆராதனையிலையும் இந்த ஆராதனையும். அப்போ அவன் அடிப்பான் பாருங்க, டண்டனக்கா நகர் நகர் டண்டனக்கா நகர். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, கொஞ்சம் நகர்ந்துக்கோ, இப்போ நான் போகிறேன், அடுத்தது நீ தான். அதுதான் அந்த அடி பாருங்க. மதுரையில் திடீர்னு பெரிய தாம்பூல தட்டில் தேங்காய் பழம் எல்லாம் வச்சுக்கிட்டு பொம்பளைகள் எல்லாம், மதுரை பொம்பளைகள் சேலை கட்டியிருக்கிறதே ஒரு அழகுங்க. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. மதுரை பொம்பளையுடைய சேலை கட்டு வித்தியாசமான கட்டு ஒரு தேங்காய் பூ பழம் எல்லாம் வச்சுட்டு கொண்டுட்டு போவாங்க. ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும். ஐயோ, மதுரைனால திருவிழா தாங்க.
ஆமாம், அந்த ஏப்ரல் மே மாதத்தில் ஒருத்தர் ஆற்றுக்குள்ளே இறங்குவார். அதுக்குன்னு சொல்லி தண்ணியை திறந்து விடுவாங்க. பெரிய ஊரை நாத்திக்கிட்டு போயிடுவாங்க. பெரிய குழப்பங்க. அதனால் மதுரையும் பெத்லகேமையும் கம்பேர் பண்ண முடியாது. இது பரிசுத்தமான பட்டணம். இது பரம பிதாவினுடைய ஒரே குமாரன் வந்து பிறந்ததான ஊர் பெத்லகேம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை அளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார் அப்படின்னு சொல்லி மீகா 5:2 சொன்னார் பாருங்க. அந்த ஊருங்க தீர்க்க தரிசனங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த திருப்பூரை கொண்டு கர்த்தர் நியமித்ததான நியமம் எல்லாமே இந்த சபையின் மூலமாக நிறைவேற வேண்டும். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல தலைக்கு மேலே கையை கொட்டி சொல்லுங்க. எங்க நல்ல தலைக்கு மேலே கையை கொட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த திருப்பூர் உயர வேண்டுமானால் இந்த சபை உயர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சபை வளர வேண்டும். நான் வளர வேண்டும் ஆண்டவரே. பெத்லகேமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாக வேண்டும் ஆண்டவரே. இந்த ஊரில் குடியிருந்தவங்க நியாயாதிபதிகளின் ஆட்சி காலத்தில் ஐயோ ரொம்ப மோசமான நிகழ்வுகள், ரொம்ப மோசமான நிகழ்வுகள், அது விசுவாச துரோகம் நடந்ததான காலங்கள், கர்த்தரை அறியாத ஊர். அந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தை பாருங்கள். நியாயாதிபதி புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தை பாருங்கள். அநேகர் இந்த வசனத்தை வாசிக்கிறது கிடையாது. அந்த நியாயாதிபதிகளின் காலம் வந்தபோது, யோசுவாவின் காலத்துக்கு பிறகு நியாயாதிபதிகளின் காலம் வந்ததான சமயத்தில், அக்காலத்தில் 2:10 அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிட்டே. அம்மா நம்ம இதை கவனிக்கிறதே கிடையாது. அந்த காலத்தில் உள்ள சந்ததி மோசை நடத்தி கொண்டு வந்தான். செங்கடலை தாண்டி வந்தார்கள். கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. 40 வருஷம் காலையில் வெஜிடேரியன், ராத்திரி நான் வெஜிடேரியன், இப்படி சாப்பிட்டுட்டு வந்ததான ஜனங்கள். யோசுவா வந்து தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். என்ன அழகான சத்தியங்கள். வசனத்தை வாசித்தா அப்படியே உள்ளம் பூரிக்குங்க. அப்படியே உள்ளம் பூரித்து போகும். அப்படி அந்த தேசத்தில் கர்த்தரையும் அவர் தம்முடைய ஜனங்களுக்காக செய்தவற்றையும் அறியாத ஒரு சந்ததி வந்து விட்டது. இந்த வசனத்தை விடக்கூடாது. இந்த வசனத்தை விடக்கூடாது. யோசேப்பையும் அறியாத ஒரு பார்வோன் வந்தது போல கர்த்தரை அறியாத ஒரு கூட்டம் எழுப்பிவிட்டது. அந்த கூட்டங்கள் விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை இப்படி நிறைந்து காணப்பட்டார்கள். கொலை கொடூரங்கள் காணப்பட்டது. ஒரு லேவியன் தண்டி மனைவியை கூட்டி கொண்டு போகிறான். அவளை அந்த ஊரில் பிடிச்சு அவளை மானபங்கப்படுத்தி கொன்று விடுகிறார்கள். அந்த செத்துப்போன மனைவியை தன் கழுதையிலே போட்டுக்கொண்டு ஊருக்கு போகிறான். அந்த வீட்டில் போய் அந்த பிணத்தை 12 துண்டாக வெட்டுறான். 12 துண்டை வெட்டி இஸ்ரவேலின் அந்த கோத்திரங்களுக்கு, நியாயாதிபதி புஸ்தகம் வாசித்து பாருங்க, 12 கோத்திரங்களுக்கும் பார்சல் பண்ணுகிறான். உங்கள் ஊரில் நடந்த நீதியை பாரியா அப்படின்னு சொல்லி பார்சல் பண்ண. அவ்வளவு கொடூரம் நம்ம ஊரில் இன்னும் வரல, இனி வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனவே பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள் நிறைந்ததான் அந்த ஊரில். கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பம், எலிமலைக்கு அவன் பேர், அவன் மனைவியின் பேர் அவன் கர்த்தரை நம்புகிறவன். அவன் மனைவி பேர் நகோமி, இன்பமானவள். அங்கே மக்லோன் என்கிறதான ஒரு மகன், கிளியோன்கிறதான ஒரு மகன். இந்த 4 பேர் இருக்கிறாங்க. கர்த்தரை நம்பி வாழுகிற இந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த ஊரில் யார் யார் என்னென்ன வழியில் போனாலும் நீங்கள் இயேசுவுக்காக வாழ்ந்தால், வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், நான் இயேசுவுக்காக வாழுவேன். நல்லா சொல்லுங்கள், நான் இயேசுவுக்காக வாழுவேன். நான் பைபிள் படிக்கிறவளாக வாழுவேன். நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவனாக மாறுவேன். நான் ஆராதனையிலே என்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டவனாக வாழுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஊழியம் செய்கிறவனாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி பாதுகாத்தார்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 3 பேரை நாம் பார்க்கிறோம். 3 பேரை பார்க்கிறோம். ஒன்று அந்த அந்த நகோமி பார்க்கிறோம். அவள் மோவாபுக்கு போய்விட்டாள். மோவாபுக்கு போவாங்களா? இருந்தோம் மோவாபுக்கு போவாங்களா? மோவாபை பற்றி சொல்லுகிறதான சமயத்தில் மோவாபியர் அம்மோனியர் என்றாலே யார்? லோத்துடைய மூத்த குமாரத்தி. அந்த குமாரத்தி தன்னுடைய தகப்பனோடு தவறான உறவு கொண்டபடியினாலே தாறுமாறான ஒரு இனத்துக்கு தாயானாள். அவர்கள்தான் மோவாபியர். மோவாபியனுடைய பாதபாத்திரம் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாஷ் பாட் என்று பாத்ரூமில் வைக்கக்கூடிய ஒரு மக்கு, அதுதான் மோவாப் என்று சொன்னான். அப்படிப்பட்டதான கர்த்தருடைய சபைக்கு அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த ஊருக்கு போகிறாங்க. விக்கிரக ஆராதனை செய்ததான ஒரு ஊர், விருத்த சேதனம் இல்லாத ஒரு ஊர், பாகால் பேயோர் என்கிறதான கேமேஷ் என்கிறதான தெய்வங்களை வணங்கின ஒரு ஊர், கள்ளத்திற்கு தரிசியாகிய பீலேயாம் எழும்பி வந்த ஒரு ஊர், 21 பலிபீடங்களை கட்டி பீலேயாமை கொண்டு கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கும்படியாக சொல்லப்பட்டதான அந்த ஊர், கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிர்த்து நின்றுதான ஒரு ஊர். இந்த ஊரில் போய் குடியிருக்க, எங்கே குடியிருக்கீங்க என்பதை யோசித்து பாருங்கள். எங்கே குடியிருக்கிறீங்க என்பதை யோசித்து பாருங்கள். இவன் மோவாபுக்கு போய்விட்ட தாறுமாறான வாழ்க்கை. ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் தாறுமாறான வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நல்ல கையை வைத்து சொல்லுங்க. கையை பாவனைக்காக உயர்த்தக்கூடாது. ஆண்டவரே, நான் மோவாபின் வாழ்க்கை வாழக்கூடாது, நான் பெத்லகேமின் வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவரே, கிறிஸ்து பிறந்த எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, உன்னிலே அழிவுகள் உண்டு. பெத்லகேமே, உன் பக்கத்திலே வரும்போது தான் ராகேல் பிள்ளை பெற்றாள், செத்து போனாள், பிரசவத்திலே மரித்து போன ஒரு தாய். நீ பிறந்த ஊரில் தான் ஏரோது ராஜா 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் 1500 பிள்ளைகளுக்கு மேலே கொலை செய்தான். அழுகையும் கூக்குரலும் அந்த ஊரிலே காணப்பட்டது. பெத்லகேமே, அழுகை காணப்பட்டாலும் கூக்குரல் காணப்பட்டாலும் உலக இரட்சகராகிய இயேசு அந்த ஊரில் வந்து பிறந்தார். பெத்லகேமின் அனுபவத்திலே, அப்பத்தின் வீட்டின் அனுபவத்திலே நான் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பத்தின் வீடு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஜீவ அப்பம் நானே. அவர் அந்த அப்பத்தின் வீட்டிலே வந்து பிறந்தார். இது அப்பம். வேதாமத்தை தூக்கி சொல்லுங்க. இது அப்பம். ஏன்னா இது அப்போ நல்லா தூக்கி வச்சுக்கிடுங்க. கை வலிக்குன்னு சொன்னால் அந்த கை உளைச்சலெல்லாம் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன அழகா இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆக இது அப்பம். இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். இந்த அப்பத்தை பிரசங்கம் பண்ணுகிற வசனத்தை தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோம். வசனத்துக்கு மாறா நாங்கள் பிரசங்கம் பண்ண மாட்டோம். வசனத்தை விளங்க வைக்கிறதுக்கு ஒரு குட்டி கதைகளை சொல்லுவோமே தவிர, குட்டி கதைகளை விளங்க வைக்கிறதுக்கு வசனத்தை சொல்ல மாட்டோம். ஆமாம், அதைத்தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். 40-45 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணுறேன். அதனால் இந்த அப்பத்தை பிரசங்கம் பண்ணுகிற, இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிற இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்கள், இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், சத்தியமாக போக மாட்டேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் அவள் என்ன பண்ண, அந்த லேடி கொஞ்சம் லீட் எடுக்கிற லேடி நகோமி, அவன் புருஷனை கூப்பிட்டா. ஏங்க, கோயம்புத்தூர் பாஷையில், திருப்பூர் பாஷையில் ஏங்க, பக்கத்தில் சொல்லுங்க ஏங்க. புருஷன் இவன் அழகுக்கு ஏங்கிக்கிட்டே இருக்கிறானா, அதனால் ஏங்க. அவன் எலிமலைக்க கூப்பிட்டான். எலிமலைக்க கூப்பிட்டு ஏங்க வாங்க போங்க, நேராக மோவாபுக்கு போ, அங்கே போய் குடியிருக்கிறாங்க. அங்கே போய் குடியிருக்கிறாங்க. மோவாபுக்கு போகிறோன்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு பாஷையில் முழுவதும் இதையே நோண்டிகிட்டு இருந்தால் நீ மோவாபுக்குள்ளே போயிட்டான்னு அர்த்தம். ஆமாம், இதில் ஒரு ஆப் இருக்குது பாருங்கள், நிறைய ஆப் இருக்குது. அதில் ஒன்று வாட்ஸ் ஆப்பு, அது உனக்கு வச்ச ஆப்பு.
அது இதுக்குள்ளே போயிடாத மகளே, இதுக்குள்ளே போகாத. கிறிஸ்மஸ் காலங்களில் நீ பெத்லகேமில் இரு. ஆமாம், இதில் இன்னொரு ஆப் இருக்குது, உங்களுக்கு தெரியாத ஒரு ஆப்பை பற்றி சொல்கிறேன். தெரிஞ்ச ஆப்பு தெரியாத ஆப்பு, உன் குழல் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு ஆப் இருக்குது. கேட்டீங்களா? யூடியூப், அதுக்கு பேர் என்னது? உன் குழல். அந்த குழலுக்குள்ளே போயிட்டியன்னா நீ உள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது. முகநூல்னு ஒரு ஆப் இருக்குது, ஃபேஸ்புக்கு. அதில் இருந்து என்ன சொன்னால் நீ விடிய கால 2:30 மணி வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் சர்ச்சில் வந்து தூங்குவேன். அதனால் இதுக்குள்ளே போயிட்டியன்னா நீ மோவாபுக்குள்ளே போயிட்டேன்னு அர்த்தம். கெட்ட வார்த்தைக்குள்ளே போயிட்டியேன்னு சொன்னால், கஞ்சாவுக்குள்ளே போயிட்டியேன்னு சொன்னால், குடிப்பழக்கத்துக்குள்ளே போயிட்டியேன்னு சொன்னால், தின்னு உடம்பை உறுதியாக்கி ஆத்மா அல்சர் வந்து பெப்டிக் அல்சர் ஆகி குடல் சுருக்கமாயிரும். உனக்கு வசனம் ஏறாது, உனக்கு ஜெபம் வராது, உனக்கு உபவாசம் வராது, கர்த்தரை பற்றி அன்பு வராது, மனதுருக்க வராது, தேவ சமூகத்தில் வந்த கண்ணீர் வராது, அபிஷேகத்து நிறைவு வராது. மோவாபின் அனுபவம். பிள்ளையே பலி கொடுத்தான். எத்தனை பேர் பிள்ளைகளை பலி கொடுத்திருக்கிறார்கள்? பிள்ளைகளை கண்டிக்காமல் எத்தனை பேர் பலி கொடுத்திருக்கிறார்? உன் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். எல்லா நிலைமைகளிலேயும் அக்காலத்திலே ராஜா இல்லை, அவரவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்தான். கர்த்தரை நம்புகிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் வர்ற கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அவருடைய அந்த ஸ்டெப்பை பற்றி சொல்கிறேன். 1வது அதிகாரத்தில், ரூத் 1வது அதிகாரத்தில் 5வது வசனம் வரைக்கும் ஒரு 5 குறிப்புகளை சொல்லுகிறேன். 5 குறிப்புகளை சொல்கிறேன். 1வது வசனம், சஞ்சரித்தார்கள், மோவாபிலே சஞ்சரித்தார்கள். அப்படியே ஊரை சுற்றி பார்க்குறாங்க. பிறகு 2வது வசனம், அங்கேயே இருந்து விட்டார்கள். பிறகு 3வது வசனம், எலிமெலேக்கு இறந்து போனான். த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தில் சம்பாதிக்கிற மனுஷன் இறந்து போனான். அடுத்தது 4வது வசனம், மோவாபிலே அவர்கள் பெண் கொண்டார்கள். அந்த ஊரில் விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்டதான உலக பழக்க வழக்கங்கள், உலக கலாச்சாரங்கள் அந்த ஊர்லேயே பெண் கொண்டார்கள். அங்கே 10 வருஷம், 4வது வசனத்தில் 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அப்புறம் 5வது வசனம், மக்லோன் கிளியோன் இறந்து போனார்கள். அந்த ஸ்ரீ தனித்தவளானாள். இந்த 10 வருஷ வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த 10 மாத வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. 2025 ஜனவரியிலிருந்து இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. 2016வது வருஷத்துலேருந்து 2025வது வருஷம் வரைக்கும் 10 வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கொஞ்சம் இருதயத்தில் கை வச்சு கண்ணை மூடி நான் சொல்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 10 வருஷத்திலே உன் குடும்பத்திலே வந்த மரணங்கள், குடும்பத்திலே வந்த இழப்புகள், கொரோனாவிலே நாம் பறிகொடுத்த பிள்ளைகள், செல்வங்கள் போக, தொழில் போக, எத்தனை காரியங்கள். ஆரோக்கியமாக இருந்த நீ இன்றைக்கு ஆரோக்கியம் கெட்டு போய் இருக்கிறாய். பரிசுத்தமாய் வாழ்ந்த நீ இன்றைக்கு பரிசுத்தத்திலே நான் இருக்கிறேனா என்கிற நிலைமையில் இருக்கிறாய். இயேசு பிறந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களை பாவத்தை மன்னிப்பார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை திரும்ப தருவார். கையை வைத்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே 10 வருஷ இழப்புகள் எல்லாம் 10 வருஷ இழப்புகள் எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் சந்தித்திருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்வாழ்வு வரணும் ஆண்டவரே. 2 கையை வைத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிள்ளைகளை, 2 கையை வைத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் 10 வருஷ அவமானங்கள் மாற வேண்டும். மை ரெப்யூட்டேஷன், என் புகழ் பேரெல்லாம் மங்கி போய்விட்டது. தலை நிமிரக்கூடாத வெட்கத்துக்குரிய காரியங்கள் என் குடும்பத்திலேயும் என்னிலேயும் நடந்து விட்டது. ஆனாலும் கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த பெத்லகேமுக்கு ஆண்டவரே நான் வருவேன், எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், என் இழப்புகள் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை திரும்பவும் கொண்டு வருவார் மகனே, உன்னை திரும்பவும் கொண்டு வருவார் மகளே. 3 தீர்மானங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கிறேன். நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது, நான் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்கிறேன். 3 தீர்மானங்கள். நகோமி ஒரு தீர்மானம் எடுத்தாள். அந்த 7வது வசனத்தில் தான் தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். அல்லது திரும்பி வரும்படி
அந்த 6வது வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். இன்றைக்கு மோவாபின் அனுபவத்துக்குள்ளே போய்விட்டவர்கள் இந்த வருஷ கடைசியில் பெத்லகேமின் அனுபவத்துக்கு திரும்ப வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நட்சத்திரம் உங்களை வழி நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாஸ்திரிகள் உங்களை வழி நடத்துவார்கள். பொன்னை கொண்டு வாருங்கள், தூபவர்க்கத்தை கொண்டு வாருங்கள், வெள்ளைப்பழத்தை கொண்டு வாருங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். நீ ஆராதிக்கிற இந்த சபையிலே கிறிஸ்துவின் பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ திரும்பி வா மகளே. எங்கோ போய்விட்டாய், ஏதோ ஆழத்துக்குள்ளே போய்விட்டாய். ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளே இன்றைக்கு திரும்ப வாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்குள்ளே, பெத்லகேமின் எல்லைகளுக்குள்ளே நான் திரும்ப வருவேன். மோவாபை தூக்கி தூர எறிகிறேன். மோவாபை அப்புறப்படுத்துகிறேன். மோவாபின் அந்தகாரங்கள் perverted generation I come out. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2வது ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். அந்த ரூத் எடுத்த தீர்மானம், அவள் மோவாபை விட்டு வருகிறாள். ரூத் 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்கள். 2:11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக சொல்லப்பட்டது. தகப்பனை விட்டாள், இந்த உலகத்தின் அதிபதியை விட்டாள், தாயை விட்டாள், கலாச்சாரத்தை விட்டாள், தேசத்தை விட்டாள், தெய்வங்களை விட்டாள். இயேசு மாத்திரம் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்துங்க. இயேசு மாத்திரம் போதும். அல்லேலூயா. இயேசு மாத்திரம் போதும். வாயை திறந்து சொல்லுங்க. இயேசு மாத்திரம் போதும். பெத்லகேம் மாத்திரம் போதும். மோவாப் வேண்டாம். மோவாபின் அனுபவங்களிலிருந்து taken about turn, திரும்பி வந்த நகோமி, விட்டு வந்த ரூத். ஹல்லேலூயா. 3வது தீர்மானம் இந்த 2வது அதிகாரத்தில் இந்த 3ஐயும் சொல்லி முடிக்கிறேன். 4வது வசனத்தை பாருங்கள். 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களுடைய இருப்பாராக என்றான். யார் எங்கே போனாலும், கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், மரணம் வந்தாலும், இக்கட்டு வந்தாலும், இடுக்க வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், கீழே தள்ளப்பட்டாலும் நான் பெத்லகேமை விட்டு போகவே மாட்டேன். நான் போகவே மாட்டேன். கையை உறுதியாக சொல்லுங்க. நான் இயேசுவை விட்டு போகவே மாட்டேன். இவன் பெத்லகேமிலே இருந்தான். அவள் போனா திரும்பி வந்தா. ரூத்து இதை பார்த்து அங்கே இருந்து விட்டு வந்தாள். இவங்கே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலே 1000 நாளை பார்க்கலாம். உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில், அதனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் இருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த பைபிளை தூக்கிட்டீங்களா, ஆசீர்வாதம் உண்டு. ட்ரெஸ்ஸு போட்டிங்களா, ஆசீர்வாதம் உண்டு. வண்டியில் ஏறிட்டீங்களா, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. வந்து சேர்ந்துட்டீங்களா, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. தூங்குறதுக்கு வசதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கு, அதை சொல்லலை. கவனிக்கிறதுக்கு வசதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்களா, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த வருஷ கடைசியில் 10 வருஷ அவமானங்கள் எல்லாம் மாறும். 10 வருஷ இழப்புகள் எல்லாம் மாறும். கையை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. 10 வருஷ இழப்புகள் மாறும். 10 வருஷ அவமானங்கள் மாறும். 10 வருஷ நாசங்கள் மாறும். நிந்தைகள் மாறும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நிறைய சொல்லலாம். அந்த பெத்லகேமின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி 7 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறேன். பெத்லகேமுக்கு வந்தாச்சு. ஒருத்தி திரும்பி வந்தா, ஒருத்தி விட்டு வந்தாள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க, விட்டு வருவீங்களான்னு கேளுங்க. உடனே சிலர் யோசிப்பாங்க, எங்கள் மாமியாரை விட்டுட்டு வர சொல்கிறீங்களா, தனி குடித்தனம். நான் அப்படி சொல்கிறேன். நோ ஐ ஆம் நாட் ரெக்கமெண்டிங் தேட். என் மாமியார் மருமகளும் சேர்ந்து வராங்க. இல்லை, விடக்கூடியதை விடு. விடலைன்னா வருஷ கடைசியிலே சஞ்சனக்கா பண்ணிவிடுவார். தென்காசி பக்கத்தில் சொல்லுவாங்க.
ஆமாம் ஆமாம், கவனமாக இரு. நீ சும்மா அதே நிலைமையில் இருந்துட்டு அலெக்சாண்டர் என்ன அவருடைய வாத்தியார் தகப்பன்ற நிலைமையில் சாம்பல் ராஜ் பாஸ்டர்னு எவர் சொன்னாலும் நான் அதே அவர் இருக்கிறார் மேலே பார்த்துக்கிட்டே இருக்கு, காலி பண்ணி விடுவார். அதை மாத்திரம் கவனமாக வச்சுருவேன். நான் சாபம் போடலை, ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன், என் வயசுக்கு நிதானமாக சொல்கிறேன். நான் திரும்ப வர்றேன்ப்பா, கையை கும்பிட்டு சொல்லுங்கள், வேண்டாம்ப்பா, பெத்லகேமுக்கு திரும்ப வர்றப்பா, திரும்ப வர்றப்பா, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸின் ஆசீர்வாதங்கள் என்றே சொல்லலாமே, இந்த பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை கிறிஸ்மஸின் ஆசீர்வாதங்கள் என்றே சொல்லாமல் அந்த ஆசீர்வாதங்களை பாருங்கள். நான் இப்போ சொல்கிறேன், ஒரு 7 ஆசீர்வாதங்களை சொல்கிறேன். முதலாவது 2வது அதிகாரம் 2வது வசனத்தை பார். 2வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றான். அப்போ திரும்ப பின்னால் வாசித்தே வரும்போது போவாஸ் இடத்துல சொல்கிறார், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, பெத்லகேமுக்கு வா, உனக்கு தயவு கிடைக்கும், ஃபேவர் கிடைக்கும். ஐயா, காற்று உன் பக்கமாக வீசும், உன் காட்டில் மழை பெய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஊர் பாஷையில சொல்கிறேன், உன் காட்டில் மழை பெய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தயவு கிடைக்கும். யார்கிட்ட உனக்கு தயவு கிடைக்கணும்? புருஷன்கிட்ட தயவு கிடைக்கணுமா? அந்த தயவு கண்டிப்பாக கிடைக்கும் மகளே. மனைவி கிட்ட தயவு கிடைக்கணும். இது ரொம்ப மோசமான கேள்வி. மனைவி கிட்ட தயவு கிடைக்குமா? தோசையை தின்னுட்டு இன்னொரு தோசை தின்னலாம் போல் இருக்கும். நம்ம அப்படியே அந்த இருக்கிற சாம்பாரெல்லாம் தொட்டு, அம்மா தோசை போதும் போதும், தயவு கிடைக்கும் ஐயா. பெரிய ஊத்தப்பமாக போட்டு தருவாங்க ஐயா. ஏதாய் பாவம் ஐயா, யார் பத்த பிள்ளையோ உங்கள் கையில் வந்து மாட்டியிருக்குது, கொஞ்சம் நல்லா செய்து கொடுங்கம்மா. அப்படியே என்ன காட்டியே அந்த தோசை திருப்பியை வச்சுக்கிட்டு இப்படி திருப்பப்படாது. அதனால் உங்கள் மனைவி கண்களில் தயவு கிடைக்கும். 9 வயசு பிள்ளை, இது உங்கள் மகளாமான்னு கேட்குறேன். இல்லை பஸ், ஐயோ என் மாமியார், அந்த அளவுக்கு அது பேசுது. அதனால் அந்த மாமியாராக இருக்கிற 9 வயசு பிள்ளைகிட்ட உனக்கு தயவு கிடைக்கும், உனக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டோக்காரர் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். பஸ்காரர், ஐயோ பஸ்ஸுன்னு சொன்னால் எங்கள் ஊரில் நான் 1976 வரைக்கும் ஊரில் தான் இருந்தேன். அப்போ எங்கள் ஊரில் பஸ்ஸில் அந்த டிரைவர் ஒரு சைஸாக போவார், 2 பட்டன் போட மாட்டார், அப்படி தூக்கி விட்டுட்டு அப்படி போனார்னா நீட்டாக போவார். கண்டக்டரை பார்த்தா, அப்போது எங்கள் ஊரில் போன பஸ்ஸுக்கு பேர் நேசமணி போக்குவரத்து கழகம். அந்த நேசமணி போக்குவரத்து கழகம் நாகர்கோயிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் போகும். அது 20 கிலோமீட்டர் தூரம் அப்படி போயிட்டுருக்கோம். அந்த கண்டக்டர்னால் அவர் தான் ராஜா. இப்படி மேலே ஒரு காலை வச்சுக்கிட்டு கீழே ஒரு காலை வச்சுட்டு அந்த டிக்கெட்டு சீட்டை இதில் வச்சுக்கிட்டு ஒரு பேக்கெல்லாம் ஹேண்ட் பேக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் இருந்தார். நம்ம பயபக்தியோட போலீஸ்காரனோட அவன்கிட்ட பயப்படணும். அப்படி நம்ம வேகமாக போனால் அங்கேருந்து சொல்லுவார், யோ மெதுவா காலை கையை ஒடிச்சிடாத, நல்ல மனுஷனாக இருக்காரு. நம்ம பக்கத்தில் போய் நிற்போம். பிறகு அதே கண்டக்டரு அடுத்த நாள் நம்ம இன்னைக்கு மெதுவாக போகணும்னு சொன்னால், என்ன மாமியார் வீட்டுக்கா போகிற, வேகமாக வாயா. அடப்பாவி, நேற்று தானே இப்படி சொன்ன, அதுக்குள்ளே எப்படி கட்சி மாறிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி தாவேக்காவில் போய் சேர்ந்துட்டானப்பா. ரொம்ப மோசையா. உங்களுக்கு புரியுது, அரசியலெல்லாம் உங்களுக்கு என்னை விட வர மாதிரி தெரியுது. ஆமாம், மாமியார் வீட்டுக்கு போகிறேன். ஆமாம், நம்ம போய் திரும்ப அடுத்த நாள் இவன் இப்படி பேசுகிறாருன்னு சொன்னால் அவன் பக்கத்தில் போய் நம்ம பாவம் கிடையாது, பாவம் போல் நிற்போம். அப்படி நிற்கும்போது எல்லாம் அங்கேயே நெல்லு, முன்னால் போயா. ஒரு அடுத்த நாள் முன் வாசல் வழியா நம்ம ஏறி அதில் போய் எல்லாம் பொம்பளை பக்கத்திலே போய் நெல்லு, பின்னால் வாயா. என்னத்தையா செய்வேன். ஊருக்கு போகும்போது பெட்டியை கொண்டு போகும்போது சுட்கேஸ்
நம்ம ஊரில் கொண்டு போகிற மாதிரி நானும் உலகம் முழுதும் போயிருக்கிறேன். நம்ம ஊரில் பெட்டி கொண்டு போகிற மாதிரி எவனுக்கும் ஸ்டைல் வராது. 2 காலுக்கு இடையில மனைவி மாத்திரம்தான் பக்கத்தில் இருப்பா. அவளா தூக்கிட்டு போகிறா, விடுயா கேட்க மாட்டான். கிளீனாக காலுக்கு இடையில வச்சுட்டு நம்ம இருந்தால் இவர் வருவார், வருவார் கண்டக்டர். அவர் வந்து எவன் காலை உடைக்க போறியோ மேலே தூக்கி வையா. அடுத்த நாள் வந்த உடனே பெட்டியை மேலே தூக்கி வைப்போம். இவன் பார்ப்பான், எவன் தலையில் விழுந்து எங்கே யாரை காலி பண்ண கீழே இறக்கி வையா. இன்னும் நிறைய சொல்லலாம். அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போனால் இந்த சில்லறை கொடுக்குறதில்ல. ஆமாம், நம்ம சில்லறையாக கொடுத்தா நம்ம கஷ்டப்பட்டு சர்ச்சில் வந்து யாராவது சில்லறை போட்டிருப்பாங்க, பாஸ்டர் சில்லறை இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு போவோம். அந்த சில்லறை எல்லாம் சில்லறையாக கொடு எங்கே போடுறது. அடுத்த நாள் நம்ம 100 ரூபா நோட்டை கூட எல்லாம் ரிசர்வ் பேங்க்லேருந்து பணத்தை கொண்டு வா. என்ன அந்த கண்டக்டர் கண்களையும் கர்த்தர் உனக்கு தயவு கொடு. உப்பிட்டால் உப்பிடுவாய். சொல்லுங்க, உப்பிட்டால் உப்பிடுவாய். அப்படி உப்பை போட்டு குழம்பு வைக்கிறாளே, அந்த மனைவி கண்களையும் தயவு கிடைக்க பண்ணுவார். எல்லார் கண்களையும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எல்போர்டு போட்டுக்கிட்டு யாரை இடிக்கலான்னு இருந்து பொம்பளை பிள்ளை கார் ஓட்டிகிட்டு போகுதுங்களா, அவங்க கண்களையும் தயவு கிடைக்க பண்ணுவார். அரசியல்வாதிகள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. டிராஃபிக் போலீஸ் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். இந்த உலகத்தில் உனக்கு யார்கிட்ட எல்லாம் தயவு கிடைக்கணுமோ அப்ளை நோ ரிப்ளைன்னு சொல்லி அழுதுட்டு கிடக்கிறிய, இன்றைக்கு பெத்லகேமுக்கு வா, உனக்கு எல்லாம் ரூட்டு கிளியர் ஆகும். கையை வயத்தைக்கு தர சோதரம் ஹல்லேலூயா. ரூட் எல்லாம் கிளியர் ஆகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம், அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று கேட்டாளாம். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன். ஏன்னா மோவாபிய பெண்ணு, அடுத்த ஊர் பொண்ணு, அவளுக்கு அங்கே இறங்குறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஆனால் இப்படி மேலே நிற்கிறா பாருங்க. நான் நிற்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ வரப்பில் நிற்கிறா. வரப்பு சொல்லுங்க, வரப்பில் தான் நிற்க முடியும், வயலுக்குள்ளே இறக்க முடியாது. நீ வேற ஜாதி. இங்கே எப்படி ஒரு குழப்பம் இருக்குதாமே, இங்கே இல்லை. நம்மளை பற்றி எப்படி சொல்கிறாங்களாமே, வரப்பில் தான் நிற்பா. ஆனால் இங்கே அந்த ஸ்திரீக்கு வயலுக்குள்ளே இறங்குறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சது. அப்படியே இறங்கி வாரா. கையை கொட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு வரப்பில் நிற்கிறியா? உன் ஆஃபீஸில் வரப்பில் நிற்கிறியா? வேலை ஸ்தலத்தில் வரப்பில் நிற்கிறியா? குடியிருக்கிற இடத்துல நீ வரப்பில் நிற்கிறியா? உள்ள இறங்குறதுக்கு கர்த்தர் உனக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறுக்கிறவர்களை பிறகே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பெத்லகேமின் ஆசீர்வாதம்னா உள்ள வந்தா நீ இறங்கி ஆழமா போவதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3வதாக 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலே சொல்லும்போது, அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகளின் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். வரப்பில் நின்னா இப்போ வயலுக்குள்ளே இறங்கிட்டா, அறுக்கிறவழி பின்னால் தான் பொறுக்கிட்டு போனா. இப்போ போவாஸ் இருந்து பெர்மிஷன் வருது. பரம போவாஸ் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். அரிக்கட்டுகள், இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு ஆசீர்வாதம், இங்கே ஒரு ஆசீர்வாதம், ஜனவரியில் ஒரு ஆசீர்வாதம், பிப்ரவரியில் ஒரு ஆசீர்வாதம், ஜூலையில் ஒரு ஆசீர்வாதம், ஆகஸ்ட்ல ஒரு ஆசீர்வாதம், அரிக்கட்டுகளின் நடுவே பொறுக்குவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. திரும்ப அவன் 4வது ஆசீர்வாதம் 2வது அதிகாரத்தில் அங்கே சொல்லுகிறதா, 3வது அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, களத்துக்குள்ளே போகிறான். வரப்பில் நின்னவா வயலுக்குள்ளே இறங்கினாள். அப்புறம் திரும்ப அவள் கட்டுகளின் நடுவே பொறுக்கினாள். 3வது அதிகாரத்தில் அவள் அந்த களத்துக்குள்ளே போகிறாள். அதுக்கு முன்னால் பாருங்க, அதுக்கு முன்னால் 2:16 பாருங்க. 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது. 2:16 அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கும் அவளுக்காக
அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். ஏவா நீ அரிச்சு அள்ளாத, அவளுக்குன்னு சொல்லி வேணும் நீ பர்பஸ்ஃபுல்லி drop some sheaves for her. அவளுக்காக எடுத்து போடுப்பா. நீ சும்மா போயிட்டுருப்ப. பேர் சபை மாதிரி ஒரு ஊற்று திறந்த நீ தோண்டனா 7 ஊற்றுகள் உனக்கு திறந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு வேலை செய்தா 7 வேலைக்குள்ள சம்பளத்தை ஆண்டவர் கொடுப்பார். இது பெத்லகேமின் ஆசீர்வாதம். ஒன்றுக்கு பதிலாக மல்டிபிள் பிளஸ்ஸிங்ஸ். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு 3வது அதிகாரத்துக்கு, என் மகளே நீ களத்துக்கு போ. அதோட நிற்கப்படாது, வயலே வேலை செய்துட்டு இருப்பேன். இல்லை, உனக்கு உயர்வு உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு உயர்வு உண்டு, உனக்கு உயர்வு உண்டு, உனக்கு உயர்வு உண்டு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அங்கே களத்துக்குள்ளே போகும்போது அவன் பாதத்திற்கே படுத்திருக்கிற, மரியாள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்தது போல படுத்திருக்க. அப்படியே காலை எழுந்த உடனே அவன் சொல்கிறான், நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி. போர்வை விரித்து பிடித்தா 6 வடி வார்க்கோதுமே அளந்து போட்டு அவன் தலையில் தூக்கி விடுறான். பிரைஸ்லாம் காம்பு. இதுக்கு முன்னால் வயலில் போய் அவன் 2 படி தான் கொண்டு வந்தா, இப்போ 6 வடியை தலையில் தூக்கிட்டு வர. உன் தலையில் ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு போகிறத இந்த திருப்பூரில் எல்லாரும் பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பெத்லகேமின் ஆசீர்வாதம் இந்த திருப்பூரில் எல்லாரும் பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தலையில் சுமடு தூக்குறது மாதிரி கையை வைங்க. வராதே, நல்ல வைங்க. தலையில் சுமடு தூக்கிட்டு வீட்டுக்கு வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெறுங்கையை வீசிக்கொண்டு அல்ல, இந்த ரூத்தை போல களத்துக்கு போய் ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வருவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு 6வது ஆசீர்வாதம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4:10 சொல்லும்போது, 4:10 சொல்லும்போது வாசிக்கிறேன். நான் சேர்ந்து வாசிப்போம். இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேரற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாக இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவள் எந்த ஊர்காரியோ, அவள் எந்த ஜாதியோ, அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பெத்லகேமுக்கு வந்தா பெத்லகேமின் போவாஸ் உன்னை திருமணம் பண்ணுவான். வரப்பில் நின்ற ரூத்தே, பிரைஸ் தி லார்ட். அறுக்கிறவனின் பின்னாலே போன ரூத்தே, கட்டுகளின் நடுவே பொறுக்கி கொண்டிருந்த ரூத்தே, ஓ அரிகளிலே சிந்தனதையும் அள்ளி கொண்டு போன ரூத்தே, களத்தில் போய் ராத்திரி முழுவதும் காத்திருந்து தரையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த ரூத்தே. உங்களுக்கு உற்சாகமாக இருக்குதா? கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெத்லகேமின் ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. ரூத்தே, இப்போ அந்த வயலுக்கே நீ சொந்தக்காரியா மாறிட்ட. கையை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த வயலுக்கே நீ சொந்தக்காரியாக மாறினாய். ஹல்லேலூயா. போவாசுக்கு மனைவியாக மாறினாள். உனக்கு இதுவரைக்கும் இல்லாத அந்த உறவுகளும் அந்த உயர்வுகளும், ஹல்லேலூயா, பொசிஷன்ஸ் அண்ட் பொசஷன்ஸ், ஹல்லேலூயா, நீ அள்ளி கொண்டு போவாய் மகளே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியில் 7வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவள் ஒரு பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளைக்கு ஓபேத் என்ற பெயர். அந்த ஓபேத்துடைய மகன் ஈசாய். அந்த ஈசாயுடைய மகன் தாவீது. அந்த தாவீதுடைய வம்சத்தில் பெத்லகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். கையை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை ஆசீர்வாதமும் பெத்லகேமுக்கு வந்தால் கிடைக்கும். நீ சும்மா டச் அண்ட் கோன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் ஒன்றும் முடியாது. பெத்லகேமுக்குள்ளே இறங்கி வரணும். வரப்பில் என்னென்னா நடக்காது. வயலுக்குள்ளே இறங்கணும். கட்டுகளின் நடுவிலே பொறுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலையிலே ஆசீர்வாதத்தை அள்ளிக்கொண்டு போக களத்துக்குள்ளேயும் வர வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்தும் படிக்கிறேன். 4வது வசனம் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாரா? இது 3வது டிசிஷன். முதல் டிசிஷன் நகோமி எடுத்தால் திரும்ப வருகிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, திரும்ப வருகிறேன்.
நல்ல முகத்தை நல்லா வச்சுட்டு சொல்லுங்க, திரும்ப வருகிறேன். ஒரு கள்ள மொழி இருக்குது உங்களுக்கு, அந்த மொழியெல்லாம் மாறணும். உள்ளுக்கு கள்ளத்தனமாக திரும்பினான்னு இருக்கு இல்லையா, அப்படிலாம் திரும்பக்கூடாது. நல்லா சொல்லுங்க, திரும்பி வருகிறேன். இப்போ எல்லா பல்லும் தெரியுது, ஓட்டப்பல்லும் தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திரும்ப வருகிறேன் சொல்லுங்க. இனி அடுத்தது தான் ரொம்ப கஷ்டம். விட்டு வருகிறேன் சொல்லுங்க. ஆமாம், விட்ட மாதிரி தான். இட்டுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக. விட்டு வருகிறேன். ஆமாம், விட்டு அப்படி விட்டு இட்டு டாடா இட்டு விட்டு வருகிறேன். விட மாட்டியே நீ விட்டாலும் அது உன்னை தொடாதே. அதனால் விட்டு வருகிறேன். இப்போ இவன் போவாஸ் என்ன சொல்கிறான்னா, நான் போக மாட்டேன், நான் அந்த பெத்லகேமில் தான் இருப்பேன். பிரைசலோட. ஹல்லேலூயா. நான் கூட இன்றைக்கி சொன்னேன் பாஸ் அலெக்ஸிட்ட, தம்பி ஒரு கல்யாண மண்டபத்தை நம்ம எடுப்போம் தம்பி, நீ எங்கே போனாலும் நீ இந்த சபையோடு நிலைச்சிரு. நான் விட மாட்டேன், நான் இதை விடவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2ல் 1 பார்க்குறதில்ல, எல்லாவற்றையும் பார்ப்பேன், ஆசீர்வாதத்தை பெறுவேன். ஹல்லேலூயா. அப்படி அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கையை இப்படி வைங்க. ஆசீர்வதிக்காண்ட எப்படி வைக்கணும்? கையை இப்படி வைக்கணும். உங்கள் கையை பாருங்கள், இப்படி பாருங்கள், எனக்கு காட்டுங்க. எனக்கு என்ன வெள்ளையாக இருக்குப்பா, என்ன கலராப்பா, என்ன கலரு. உங்களை யார் கருப்புன்னு சொன்னது? உங்களை யார் புது நிறம்னு சொன்னது? இதை மாதிரி கலரை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. பொண்ணு என்ன கலர்னு கேட்டால் பொண்ணு அந்த கையை மாத்திரம் காட்ட சொல்லுங்கள். இதுதான் கலர், ஒரிஜினல் கலர் இதுதான். அதனால் எங்கேயும் கொண்டு தலையை கொடுக்காத. யாராவது ஒரு கள்ள போதகரை வருவார், அவங்ககிட்ட போய் ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி தலையை கொடுக்காத. அவன் எப்படி இருக்கிறானோ தெரியாது. அதனால் இனி உன் கையை தூக்கி மற்றவங்க தலையில் கர்த்தர் வைப்பார். பெத்லகேமின் ஆசீர்வாதங்கள் மற்றவங்க தலையில் வைப்பார். உன் மாமியார் தலையில் மாமியார் தலையில் மோசமாக வைக்காதம்மா. மாமியார் தலையில் வைப்பார், பிள்ளை தலையில் வைப்பார், அண்ணன் தலையில் வைப்பார், அக்கா தலையில் வைப்பார், தலைவருடைய தலையிலே வைப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே, அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல கைதட்டு. அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்று ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை தப்புவித்தே முற்று ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். அவர் சட்டை எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா. அவர் சட்டைக்குள்ளே வந்திருக்கிற நம்மை எத்தீங்கு அணுகுவதில்லை. அவருடைய தயவு நமக்கு உண்டு, அவருடைய தயவு நமக்கு உண்டு.
அவருடைய ஆமை ஸ்தோத்திர மேய்ச்சலை கண்டடைய பண்ணுகிற தேவன், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நாம் அநேகரை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுகிற தேவன். நல்ல வாய்களை திறந்து அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிறார், இன்றைக்கு தருகிறார், இன்றைக்கு தருகிறார். நம்மை மோவாபின் அனுபவத்தை விட்டு வெளியேறுவோமாக, வெளியேறுவோமாக, அதை விட்டு விடுவோமாக. கர்த்தருக்காக பெத்லகேமின் அனுபவத்திற்குள்ளாய் வருவோமாக. இன்றைக்கு அந்த மோவாபின் அனுபவத்தை விட்டு வெளியேறுகிற பிள்ளைகளுக்கு அற்புதம், அற்புதம், விடுதலை, ஆசீர்வாதம், நன்மை. அவை எல்லாம் நெருக்கம் மாறும், போராட்டம் மாறும், எல்லா உபத்திரம் மாறும், கட்டுகள் முறியும், அற்புதம் நடக்கும். அந்த மகிமை, அந்த மகிமை, அந்த மகிமை, கர்த்தரின் மகிமை, தேவனுடைய அடைக்கலத்திலே வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன். நல்ல கையை தட்டி வாய திறந்து விமான சப்தன ரபபா குரியாத்தான ரபபா எம் கந்தன ரபபா சம்தி கால ரபபா எம் தான ரபபா. மோவாபின் பலவீனங்கள் மாறட்டும், மோவாபின் சாபங்கள் மாறட்டும், மோவாபின் ஆமென் தரித்திரங்கள் மாறட்டும், மோவாபினுடைய பாவ வாழ்க்கை மாறட்டும், மோவாபினுடைய சாபத்தின் கிரியைகள் அழியட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதம், பெத்தேலின் அனுபவம், அப்பத்தின் வீட்டின் அனுபவம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நல்ல கைகளை தட்டி ஒரு விசை கூட அந்த நன்மையை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபையை தந்தபடியா நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் இந்த கடைசி ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாதத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு அந்த முடிவான நாட்களில் நீ தந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. பெத்தேலின் அனுபவம் ஆண்டவரே, பெத்தேலுக்கு வந்தால் உம்முடைய ஆண்ட தயவு உண்டு, தயவு உண்டு. கர்த்தரின் தயவு இருந்தால் வயலில் ஆண்டவர் இறங்க முடியாது. வரப்பில் நின்றவள் வயலில் இறங்கினாள், வயலில் இறங்கினவள் களத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திர வர கர்த்தர் ஆண்டவரை கிருபை கொடுத்தவர் களத்துக்கு சொந்தக்காரியாகவும் மாற்ற ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பட்டு போன வாழ்க்கையோ அன்று துளிர்விட பண்ணுகிற தேவன் அந்த நன்மை எங்களுக்கு வைத்திருக்கிறபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆவியானவர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் அப்பா. அருமையான பாசையாவுக்காக, குடும்பத்திற்காக, கர்த்தர் தந்திருக்கிற பொறுப்புக்காக, தேவன் தந்த ஊழியங்களுக்காக ஆண்டவரே கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல லட்சங்கள் கோடிகளுக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் வைப்பீராக ஆண்டவரே. நீர் அவர்களை பயன்படுத்துவீராக. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக. அக்காவை நீங்க பலப்படுத்துவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபையை தருவீராக. எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மோவாபின் அனுபவத்தில் யாராவது இருந்தால் இன்றைக்கு அதை விட்டு விட்டு பெத்லகேம் அனுபவத்திற்குள்ளாய் வந்து அன்று பெத்லகேமின் ஆசீர்வாத அப்பத்தின் வீட்டின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க, கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிர்ப்பித்த தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல மீட்பை தந்து ஆவியான ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலர் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் அமனவரோடும் நமது இரட்சகரின் இரண்டாவது வருகை மட்டும் சகல நாட்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.